எனது மனமார் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு எனது ஆசானான TM பாலமுருகன் அவர்களின் பொற்பாதம் பணிந்துவிட்டு இன்று எதுக்காக முதலாம் ஆண்டு விஜயராம் அவர்களின் நினைவு நாடகம் நடக்கப்பட்டது. அவர் வந்து நல்ல நடிகர், நல்ல பாடகர், அதெல்லாம் தாண்டி நல்ல மனுஷன். ஏன்னா பொதுவாகவே நாடகக்காரங்களுக்கு சொல்லும்போது பொதுவாகவே நாடகக்காரங்களுக்கு எப்படி அப்படின்னா எல்லாருமே பிடிச்சிடாது. விஜயராமன் நினைவு நாளை முன்னிட்டு அவர் புகழ் மேலும் மேலும் சிறக்க கலை சங்கத்தின் மூலமாக அவர் புகழாரத்தை சூடுவதற்காக கலைஞர்கள் முயற்சி எடுத்து வந்திருக்கார். ஸ்ரீ வள்ளி அவர்களுக்கு பொன்னாடி பற்றி கௌரவிக்கப்படுகிறது. மீனாட்சி, மதுரையை சேர்ந்த மீனாட்சி ஸ்ரீ வள்ளி அவர்களுக்கு பொன்னாடி பற்றி பொதுவாகவே எல்லாரையும் பிடிச்சிருமான்னா கிடையாது. ஒரு சில பேருக்காச்சும் பிடிக்காம தான் இருக்கும். ஆனா எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு மனுஷன் யார் அப்படின்னா இவர் மட்டும்தான். அதனாலதான் 50 பேர் இவருக்காக எழுதி வச்சுட்டு ஒரு மனுஷனுக்காக நடிக்க வந்திருக்காங்க. அவர் இருந்ததுக்கு அப்புறமும் இவ்வளவு ஒரு பாசத்தோட உண்மையான ஒரு அன்போட இருக்காங்க அப்படின்னா அவர் நல்ல மனுஷன், நல்ல நடிகரையும் தாண்டி நல்ல ஒரு மனுஷன். அப்பேற்பட்ட மனுஷனோட ஒரு மறைவு ரொம்ப கஷ்டமா இருந்தாலுமே அதை ஏற்றுக்கிட்டு எப்பயுமே அவருடைய ஆசீர்வாதம், ஏன்னா அவர் கூட நடிக்கிறதுக்கு எனக்கு குடுப்படம் இல்லாம போயிடுச்சு. அவரோட நினைவு நாடகத்துக்கு நடிக்க மட்டுமே எனக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. நினைவு நாடகத்துக்கு ஏன் நடிக்க வந்தேன் அப்படின்னா அவருடைய ஆசீர்வாதம் எனக்கு எப்பயும் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக அவருடைய நினைவு நாடகத்துக்கு நடிக்க வந்திருக்கேன். அவருடைய பொற்பாதத்தை படித்துவிட்டு என் பணியை தூங்குகின்றேன். முருகா முகுந்தமாள் மருகா முன்னவனா மூத்தவனா அனைவருக்கும் முதல்வனாய் விளக்கும் கணபதிக்கு பின் பிறந்தவன் முருகன் செந்தில் முதல்வன் மாயோன் மருகனை ஒரு கை முகன் தம்பி உம்முடைய நண்டைக்கால் எப்பொழுதும் மறவாத நம்பியே வாழும் இக்குறுஞ்சில ஒற்றவனுக்கு மகளாய் பிறப்படுத்த வைத்தார். நம்பிக்கை மகளாய் பிறப்படுத்த வைத்து நர்த்தமிழ் மொழியால் அனைத்து மக்களும் என்னை செல்லமாக ஒவ்வொரு இல்லத்திலும் உள்ளவர்களின் உள்ளத்திலும் வள்ளி 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 என பெயர் பெற செய்து பற்பல வல்லுநரிடம் கல்வி பயின்று கற்றவரிடத்திலும் என்னை பெற்றவரிடத்திலும் சுற்றவரிடத்திலும் பேரும் புகழும் பெற செய்த கந்த பெருமானுக்கு நன்றி சொல்லத்தான் வேண்டும். மேலும் இக்குறுஞ்சில ஒற்றவனுக்கு மகளாய் பிறப்படுத்த வைத்து தத்தி தத்தி தாவி குதித்து விளையாடும் பிள்ளை பிராயம் கடந்து துள்ளி திரியும் பள்ளி பருவத்தில் கூட என்னை யார் நகைக்காத வண்ணம் வெள்ளியணி பெயருக்கு தகுந்தார் போல் பெரியவர் முதல் எண்ணில் சிறியவர் வரை யாரையும் பகைக்காத வாழ்வு கொடுத்தபடி வேலவா உன் பாதம் தொட்டு என் பணியை தூங்குகின்றேன் சுவாமி.
கிடந்த வணக்கம். கந்தனை படித்து காரியம் துவங்கியிருந்தாள். காஞ்சியிலே காமாட்சியாகும், மதுரையின் பதியிலே மீனாட்சியாகும், காசியிலே விசாலாட்சியாகவும் விளங்கும் அந்த மதுரை மீனாட்சியின் பொற்பாதத்தை பணிந்துவிட்டு நம் பணியை தூங்கும். ஏன்னா குப்பையை கூட ஓவரத்துல வைக்கக்கூடிய தன்மை யாருக்கு இருக்கு அப்படின்னா என் தாய் மீனாட்சிக்கே இருக்கு. அப்பேற்பட்டவரின் பொற்பாதத்தை பணிந்து விட்டு பணியை தூங்கும். உள்ளங்களுக்கு நன்றி நன்றி கிடந்த வணக்கம். எல்லா கைத்தட்டலையும் பக்கம் மேலத்தை தான் போய் சேரணும். அருமையான பக்கம் மேல அருமையான மைக் செட்டு, இப்படி ரெண்டும் ஒன்னா அமைஞ்சாதான் கூடுதலா ஒரு பாட்டு பாடணும்னு தோணும். நம்ம ஒரு பாட்டை வந்து மனசுல நினைச்சிட்டு வந்து பண்ணி பாடுவோம்ட்டு கந்தனை படித்த காரியம் துவங்கியிருந்தாள். அந்த உண்மையை வெளியில் அருளை பெற்றிருந்தாள். அண்டருக்காய் நெஞ்சிருந்து அம்பலத்தில் ஆதிசிவன் தொண்டனுக்கு தொண்டனை தொண்டு செய்வது எக்காலம், தொண்டனுக்கே தொண்டு செய்ய இறங்கி வருவாராம் சிவபெருமான். அதனாலதான் இன்று மதுரையின் பதிலே 64 திருவிளையாடலை புரிந்தார். நமக்காக தான் விலகி விட்டார், மாணிக்கம் விட்டார், கலையை விட்டார். பொதுவாகவே பெண்களோட கையை தொடுறதுக்கு 2 பேருக்கு தான் அனுமதி அந்த காலத்துல. ஒண்ணு மருத்துவருக்கு, இன்னொன்னு வளையல்காரருக்கு. அந்த காலத்துல கல்யாணம் நடக்கும் போது கிராமத்துல அப்படின்னா வளையல்காரரை வீட்டுக்கு வர சொல்லி அவருக்கு ஏதாச்சும் தட்சணை மாதிரி கொடுத்து
இப்படிப்பட்ட நிகழ்ச்சி இன்னும் சில கிராமங்களில் கூட நடந்துட்டு இருக்கு. அப்பேற்பட்டவர் அந்த பரம்பரையின் அருளை பெற்றுவிட்டு அதுக்கப்புறம் பணியை தூங்குவோம். சிலுங்குடி மண்ணின் மைந்தன் ரமேஷ் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக கொண்டாடப்பட்டது. எனக்கு பொன்னாடை போற்றி கௌரவப்படுத்திய எனது ஊர் சிலுங்குடி கிராமத்தார்களுக்கு நன்றி நன்றி என்ற வணக்கம்.
முல்லை குறிஞ்சி மருதம் நெய்தல் பாடி தேவகாலத்தில் குறிஞ்சி நடந்த ஆட்சி உரிமை தந்தையின் பெயர் நம்பினார், தாயார் பெயர் நங்கை மோகினி, எமது பெயர் வள்ளி. எனக்கு உடன்பிறவாத சகோதரர்கள் 7 பேர். 7மே ஆண் பிள்ளைனால மீனாட்சி போல ஒரு பெண் பிள்ளை இல்லை என்று எங்க அப்பாவுக்கு ரொம்ப நாளா வருத்தம். ஏன்னா எத்தனையோ ஆண் பிள்ளை வீட்டுல இருந்தாலும் மகாலட்சுமி கலாட்சியமா ஒரு பெண் பிள்ளை வீட்டுல இருந்தாலும் சந்தோஷமா இருக்கும். அப்படி வருத்தம் எங்க அப்பாவுக்கு இருந்துச்சு. அப்படி வருத்தப்பட்டு இருக்கும்போது வள்ளி கிழங்கு தோன்றும் இடத்துல பள்ளத்திலிருந்து எடுத்து வந்து என்னை ரொம்ப செல்லமாக சீரும் சிறப்புடன் வளர்த்து வருகிறார். பெண் பிள்ளை பிறந்தால் காவலுக்கு அனுப்புவதாக அப்பாவோட வேண்டுதல். அந்த வேண்டுதலுக்கு இணங்க இன்று நான் காவல் புரிய வந்திருக்கிறேன். என்னுடன் என் உயிர் தோழி ஒருத்தி வந்திருக்கா. அதை விட பேரழகி ஒருத்தி வரப்போறா. அவளை பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அவளோட அழகுல நீங்க எல்லாம் தொகுகட்டின்னு விழுந்துருவீங்க. அவ்வளவு ஒரு பேரழகு. வண்டியில வரும்போது நீங்க 2 பேரும் வந்தீங்க. அவங்க எப்படி வந்தாங்க? நேரா ஊருக்கே வந்துட்டா. அப்ப அவ்வளவு பெரிய அழகி. அவ்வளவு பெரிய அழகி. அதுக்கு முன்னாடி என் சொந்த பந்தத்துல என் மனசுல என்ன இருக்குன்னு சொன்னோம்ல, யார் நினைச்சிட்டு இருக்கேன்? கந்தனை, கடம்பனை, கார்த்திகேயனை, கதிர்வேலனை, சண்முகனை, சரவணனை, முகனை, யார் முகனை, அந்த பால முருகனை நினைச்சு உருகி கொண்டிருக்கேன். இந்த முருகப்பெருமானுக்கு எத்தனையோ நாமங்கள் இருந்தாலும் எத்தனையோ பெயர் இருந்தாலும் ஞான பண்டாரம்னு சொல்லி ஒரு பேரு. பண்டாரம்னா என்ன? யாராச்சும் சொல்லுங்க. பண்டாரம்னா என்ன? ஒண்ணும் இல்லாதவன் பரதேசி பையன், அதுதான் பண்டாரம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா பண்டாரத்துக்கு உண்மையான தமிழ் அர்த்தம் என்ன அப்படின்னா, தன் முன் செல்வத்தை குவித்து வைத்திருப்பவன் என்று பொருள். அப்ப எல்லா செல்வமும் இருக்கிறவரு ஏன் ஆண்டியா போய் பழனியில உட்கார்ந்துருக்காரு? என்ன காரணம் அப்படின்னா, ஒரு கட்டத்துக்கு மேல தனக்கு செல்வமே உதவாது, ஞானம் தான் உதவும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஞான பண்டாரமாக போய் பழனியில அமர்ந்துட்டாரு. நம்ம மக்கள்ல மாலை போட்டு போகும்போது எந்த கோலத்துல பாத்துட்டு வந்தீங்கன்னு கேட்டுங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து ராஜ அலங்காரத்தை தான் பார்த்தோம். ஏங்க வேற அலங்காரத்தெல்லாம் பார்க்கலாமே. ஆண்டி அலங்காரத்துல பார்த்தா நம்மளே ஆண்டி ஆக்கில உட்கார வச்சிருவாரு. யாரு சொல்லுது? எந்த கோலத்தில் அங்க போய் அமர்ந்தாரோ அதே கோலத்தில் போய் பார்ப்பதுதான் சிறப்பு. எப்படி போய் உட்கார்ந்துருப்பாரு? 6 படை வீட்லயுமே தனி சிறப்பு. எங்க அப்படின்னா 3ஆம் படை வீடாக சொல்லக்கூடிய பழனிதான். அங்கதான் போய் ஐயா ஆண்டியா அமர்ந்தாரு. அந்த கோலத்தில் போய் பார்ப்பதுதான் சிறப்பு. ஆனா நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? ராஜ அலங்காரத்துலதான் பார்க்கணும். எந்த கடவுளுமே ஞானத்தையும் செல்வத்தையும் தரமாட்டாங்க. சரஸ்வதியை போய் கும்பிட்டீங்க அப்படின்னா ஞானத்தை தருவாங்க. மகாலட்சுமியை போய் கும்பிட்டோம் அப்படின்னா செல்வத்தை தருவாங்க. ஆனா ஞானத்தையும் செல்வத்தையும் தரக்கூடிய ஒரே தெய்வம் யார் அப்படின்னா பழனி ஆண்டவர் மட்டும்தான். அதனாலதான் அவருக்கு ஞான பண்டாரம்னு சொல்லி பேரு. அப்பேற்பட்டவர் அவரை எப்படிதான் நினைச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு தெரியுமா? அதனால இனிமே வந்து பழனிக்கு போனீங்க அப்படின்னா பண்டார கோலத்திலையும் போய் பார்த்துடுவாங்க. எப்படி இருக்குன்னு சொல்லி அந்த வருஷம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நல்லா இருக்கு, அருமையா இருக்கு. ஏன்னா நம்மளுக்கு படைச்ச கடவுள் நமக்கு என்ன செய்ய போறாரு? ஆண்டியாக்கி அவர் உட்கார வச்சு உங்களை என்ன பண்ண போறாரு? கிடையாது. இருந்துட்டாலும் கூட எதுக்காக காவலுக்கு வந்தேன்? எங்க அப்பா வந்து காவலுக்கு அனுப்பிச்சு விட்டாரு. இத்தனை நாள் வீட்லயே பூட்டி வச்சிருந்தாரு. தெரியுமா? பூட்டி வச்சிருந்தாரு. இப்பதான் வந்து காவலுக்குன்னு அனுப்பிச்சு விட்டுருக்காரு. காவலுக்குன்னு அனுப்பிச்சு விட்டோடனே எனக்கு காதல் வந்துருச்சு. வந்தோடனே காதல் வந்துருச்சா? ஆமா, காதல் வந்துருச்சு. வந்தோடனே எல்லாம் காதல் வரல, முதல்ல இருந்துச்சு அவர் மேல காதல். ஆனா வெளியே சொல்ல முடியாம இருந்தேன். இப்ப என்ன காவலுக்கு வேற அனுப்பிச்சு விட்டாங்க. யாருக்காக காவலுக்கு வந்திருக்கேன்? அந்த முருகருக்காக தான் காவலுக்கு வந்திருக்கேன். எப்பேற்பட்ட காவல், என்ன எப்பேற்பட்ட காதல் சொல்லி முடிச்சுட்டு தோழியை போய் சந்திக்கணும். போட்டி பாடு பண்ணுப்பா. மறைந்திருந்தே பார்க்கும் மர்மமில்ல, மறைந்திருந்தே பார்க்கும் மர்மமில்ல, அழுது மலையிடான் இந்த சிலைகளா, மறைந்திருந்தே பார்க்கும் மர்மமில்ல.
உள்ளங்களுக்கு நன்றி நன்றி கடந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். இப்படிலாம் வந்து முருகப்பெருமானை நான் நினைச்சுக்கிட்டு இருந்தாலும் கூட எதுக்காக வந்தே காவலா குறிப்பில்லாமல் பேசக்கூடாது, குறிக்கோள் இல்லாமல் வாழக்கூடாது. அப்படி வாழ்ந்தவர்கள் அனைவருமே அவர்களும் வாழ்ந்தார்கள், மற்றவர்களையும் வாழ வைத்தார்கள். வள்ளலார்ல இருந்து திருவள்ளுவர் வரைக்கும் சொல்லலாம். இந்த 4 பேர் வந்து எவ்வளவு நாடக உலகத்துக்கு முக்கியமோ அதே மாதிரிதான் இந்த சில 4 பேரை பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கு. ஆனா சில 4 பேரை பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் பயமா இருக்கு. எந்த 4 பேரு அப்படின்னா எந்த 4 பேரை பார்த்தா உங்களுக்கு பயம் சொல்லுங்க சொல்லுங்க. இல்ல உங்களெல்லாம் பார்க்கும்போது இந்த 4 பேரை பார்க்கும்போது எங்களுக்கு எல்லாம் சந்தோஷம். சில 4 பேர் இருப்பாங்க ஏதாச்சும் ஒரு காரியம் பண்ணும் போது 4 பேர் 4 விதமா பேசுவாங்களே. ஆமா, அந்த 4 பேர் 4 விதமா பேசுவாங்களேன்றதுக்காக தான் ஒன்று சொல்லி வச்சாங்க. என்ன அப்படின்னா ஒரு மன்னர் இருக்காரு. மன்னர் என்ன பண்ணுவாரா, தினமும் அன்னதானம் போடுவதுதான் அவரோட வேலையே. தினமும் அன்னதானம் போடுவாரா, சாப்பாட்டுல பசியோட இருக்க எல்லாருக்குமே அன்னதானம் போடுவாரா. இப்படி தினமும் அன்னதானம் போடும்போது ஒரு நாள் வந்து அன்னதானம் நடந்துகிட்டே இருக்குது. நல்லா கவனிக்கணும். ஒரு நாள் அன்னதானம் நடந்துகிட்டே இருக்கும்போது ஒரு கழுகு என்ன பண்ணுச்சா, பாம்பை வேட்டையாடிட்டு போடுச்ச. பாம்பை வேட்டையாடிட்டு போனோன்னு அந்த பாம்போட விஷம் வந்து அந்த சாப்பாட்டுல பட்டுருச்சு. மன்னர் வந்து ஏற்பாடு பண்ணிட்டு இருந்தா அந்த சாப்பாட்டுல பட்டுருச்சு. அதை சாப்பிட்டு 2 பேரும் இறந்து போயிட்டாங்க. இறந்து போனோன்னா மன்னரோட மனசு ரொம்ப கஷ்டப்படுது. ஐயப்பா நான் செஞ்ச சாப்பாடு, நான் போட்ட சாப்பாடுனாலதானே 2 பேரும் இறந்து போனாங்க, இனிமே அன்னதானமே போட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்துட்டாரு. ஆனா திரும்பவும் ஒரு மனசு கேட்காம என்ன பண்ணாரா, அந்த பேச்சு மாற 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 திரும்பவும் அன்னதானம் போட ஆரம்பிச்சிருக்காரு. அப்படி அன்னதானம் போட ஆரம்பிக்கும் போது 2 பேர் வயசானவங்க பசியோட வந்து கேட்டிருக்காங்க. அதனாலதான் திண்ணை இருக்கு வீட்டுல. எதுக்காக திண்ணை கட்டி வச்சிருப்பாங்க, மழை பெய்ஞ்சிச்சுன்னா வந்து ரோட்ல நடந்து போறவங்க வந்து உட்கார்றதுக்காக, வெயில் அடிச்சுன்னா வந்து உட்கார்றதுக்காக திண்ணை கட்டி வச்சிருப்பாங்க. அப்ப இந்த திண்ணையில 4 பேர் உட்கார்ந்துட்டு சொல்றாங்க, ஐயா பசிக்குது எங்களுக்கு 2 பேருக்கும். இங்க ஒரு மன்னர் வந்து சாப்பாடு போடுறதா கேள்விப்பட்டேன், எங்க சாப்பாடு போடுறாருன்னு சொல்லுங்களேன், நாங்க போய் சாப்பிடுறதுக்குன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு இந்த 4 பேர் சேர்ந்துட்டு சொல்லிருக்காங்க, நேரா போய் வலது பக்கமா திரும்புங்க, அங்கதான் மன்னர் சாப்பாடு போடுறாரு, சாப்பிடுங்க, சாப்பிட்டா செத்து போயிருவீங்க. ஏண்டா சாப்பிடுறதே வந்து உயிர் வாழணுன்றதுக்காக, சாப்பிட்டா செத்து போயிடும்னு தெரிஞ்சு யாராச்சும் போய் சாப்பிடுவாங்களா? சாப்பிட மாட்டாங்க. அப்ப சாப்பிடாமலே போய் அந்த 2 பேர் வயதானவர்கள் இறந்தும் போயிட்டாங்க. இறந்து போன இந்த பாவ கணக்கு எழுதுனால மேல போடணும். மேல போனதும் இவங்க 2 பேரும் இருந்ததுக்கான காரணம் என்ன, அந்த பாவ கணக்கு எழுதணும். சித்திரகுப்தன் கேட்கிறான் யமதர்மன் கிட்ட, ஐயா இந்த பாவ கணக்கை யார் மேல போடல? இந்த அன்னதானம் போட்டார்ல அந்த மன்னர் மேல போடுவோமா பாவ கணக்கேன்னு சொல்லி கேட்கிறாங்க. கேட்டோன்னு சொல்றாரு யமதர்மன், ஏண்டா அன்னதானம் போடுறது எவ்வளவு ஒரு, ஏன்னா கர்ணனே செய்யாத தானம் எது அப்படின்னா அன்னதானம் மட்டும் தான் கர்ணனே செய்யாத தானம். அப்பேற்பட்ட தானத்தை செஞ்சவரை அவர் மேல பாவ கணக்க போடுறேன்றியே, வேணாப்பா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்படியா, சரி அப்ப அந்த கழுகு மேல போடுவோம், கழுகு தானே அந்த பாம்பு எடுத்துட்டு போச்சு அப்படின்னு சொல்றாரு. வேணாம், அதுவே பசியில வந்து வேட்டையாடி எடுத்துட்டு போச்சு, அது மேலே பாவ கணக்க போட வேணாம்னு சொல்றாரு. அப்ப அந்த பாம்பு மேல பாவ கணக்க போட்டா சரியா வரும், அந்த பாம்பு மேல போட்டுருவோம்னு சொல்றாரு. வேணாண்டா, அதுவே உயிருக்கு போராடிட்டு இருந்திருக்கு, அது மேல பாவ கணக்க போட வேணாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப யாரு மேல பாவ கணக்க போட்டா சரியா வரும் அப்படின்னு சொல்லி யமதர்மன் சித்திரகுப்த கேட்கிறாரு. யாரு மேல போடலாம், நீங்களா இருந்தா யார சொல்லுவீங்க? யமதர்மன் யார சொன்னாரா, நாட்டுக்கும் புரோஜனம் இல்லாம வீட்டுக்கும் புரோஜனம் இல்லாம 4 பேர் திண்ணையில உட்காந்து வெட்டி பேசிட்டு இருந்தா பாரு, அவன் மேல போடுற பாவ கணக்க சரியா வரும் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப பேசுறவங்க பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஏன்னா வந்து மனிதர்கள் வாழ்ந்தாலும் பேசுவாங்க, தாழ்ந்தாலும் பேசுவாங்க, அவங்களோட வாயை மூடவே முடியாது, என்ன பண்ணாலும் பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. அதுக்குன்னே 4 பேர் ஊருல சுத்திட்டே இருப்பாங்க. அதை பத்தி நம்ம கவலைப்படவே கூடாது. அதனால எந்த வேலைக்கு வந்தமோ அந்த வேலையை சரியா செய்யணும். நான் எதுக்கு வந்திருக்கேன், என்ன சுதந்திரமா எங்க அப்பா காவலுக்கு இருக்காரு. பெண்ணோட சுதந்திரம்னா என்னங்க, இந்த காலத்துல கலியுகத்துல என்ன சொல்லுவோம், பெண்ணோட சுதந்திரம் எது அப்படின்னா தனக்கு நினைச்சதை செய்து கொள்றதா பெண்ணோட சுதந்திரம். அப்படியா, எல்லா பெண்களும் செய்யறாங்க அவங்களுக்கு பிடிச்சதை. நான் இந்த கல்லூரியில தான் படிப்பேன், இந்த பள்ளிக்கூடத்துல தான் படிப்பேன், இந்த ஊருக்கு போய் தான் படிப்பேன்னு சொல்லி எல்லா சுதந்திரமும் பெண்களுக்கு தராங்க. ஆனா இதை செய்ய மாட்டேன், எனக்கு பிடிக்கல, இந்த இடத்துக்கு போக மாட்டேன்னு சொல்றாங்க பாருங்க, அதுதான் பெண் சுதந்திரம். என்ன கேட்ட, இது எனக்கு பிடிக்கல, நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு யாராலையாச்சும் தைரியமா சொல்ல முடியுமா? இந்த இடத்துக்கு நான் போக மாட்டேன், எனக்கு பிடிக்கல அப்படின்னு யாராச்சும் செய்ய முடியுமா? செய்யவே முடியாது. அதனால வந்து எதை வந்து நம்மளுக்கு சில சமுதாயம் எல்லாம் சொல்லும், தமிழர் யார் வந்து பெண்களுக்கு சுதந்திரம் கொடுத்த நாடு அப்படின்னு கேட்டா ஏதோ நாட்டை சொல்லுவோம், எந்தெந்த நாட்டையும் சொல்லுவோம் பெண்களுக்கு சுதந்திரம் கொடுத்த நாடு. ஆனா தமிழ் சமுதாயம் தான் முதல்ல பெண்களுக்கு சுதந்திரம் கொடுத்த நாடுன்னு யாராச்சும் ஒரு ஆள் சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். ஏன்னா யாருக்கும் தெரியாது. பெண்கள் சுதந்திரம் வாங்கி கொடுக்கறதுக்கு முன்னாடியே பெண்களுக்கு சுதந்திரம் கொடுத்த நாடு நம்ம நாடு. அதனாலதான் 47 இலக்கிய பெண்ணாளர்கள் நம்ம நாட்டுல இருந்தாங்க. இல்ல அவ்வளவு தைரியமா சுதந்திரமே வரதுக்கு முன்னாடி கண்ணகி வந்து மதுரையை எரிச்சிருப்பாள,
ஏற்பட்டாலும் ஒரு சந்தோஷமான விஷயம் தான். சந்தோஷமான தங்கச்சி சொன்னா நீங்க எப்படி சந்தோஷப்படுவீங்க? காதல்னாவே அன்பு கிடையாது. அப்படி காதல் இல்ல, இது கல்யாணம் பண்ணிக்கிற காதல். யாரை காதலிக்கிறேன் தெரியுமா? அந்த முருகப்பெருமானையே காதலிக்கிறேன். யாருக்காக காதலிக்கிறேன்னு கேட்க உங்க எல்லாருக்காக தான். ஆமா, நாளைக்கே கல்யாணம் முருகருக்கு எனக்கும் நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. நீங்க எல்லாரும் என் கல்யாணத்துக்கு வந்தீங்கன்னா உங்க எல்லார் கையிலயும் ஓடு கொடுத்து அனுப்புவேன். பிச்சை எடுக்கிறதுக்கா? பிச்சை எடுக்கிறதுக்கா? அப்புறம் எதுக்கு? கிடையாதுங்க, திருவோட கொடுத்து அனுப்புவேன். கிடையாது. சிதம்பரத்துல 21,600 தங்க ஓடுகள் இருக்கு. அதுல ஒரு ஓடா உங்களுக்கு எல்லாம் கொடுப்பேனா? நீங்க எல்லாம் பொழைச்சுப்பீங்களா? எவ்வளவு நல்ல மனசு. அதனால எப்பேற்பட்ட காதல். எத்தனை வயசுல காதலிச்சு? எனக்கு 5 வயது. அரியா பருவத்தில் எனக்கு வாழ்வு தருவேன் என்று வரம் கொடுத்த அந்த வடிவேலனே 5 வயசுல இருந்து காதலிச்சுட்டு இருக்கேன். உங்களை மாதிரி காதல் கிடையாது. புனிதமான காதல், தெய்வீகமான காதல். கட்டுனா அவரை தான் கட்டுவேன். யார? முருகரை. இல்லனாலும் அவரை தான் கட்டுவேன். ஆமா, ஏன்னா காதலிச்சவரே கரம் பிடிக்க வேணும். நான் ஒரு குறிக்கோளோட வாழ்ந்துட்டு இருக்கேன். எப்பேற்பட்ட காதல் என்னுடைய காதல்னு சொல்லி முடிச்சுட்டு தோழியை போய் சந்திக்க வேண்டும்.